அஸ்ஸலாமு அலைக்கும். காலையிலேயே ஃபர்தாவை எடுத்து போடலான்னு பார்த்தா பபுள் கம்மை தின்றுட்டு கண்ட இடத்து உள்ளேயே போட்டு இந்த மாதிரி ஃபர்தாவில் ஒட்டிருச்சு. ஆனால் எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை, ஏன்னா எனக்கு இது ரொம்ப ஈஸியாக எடுக்க முடியும். ஆனால் எடுக்க தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒன்றும் இல்லை, இது ரொம்ப சிம்பிளாக எடுக்கலாம். எப்படின்னா ஃபர்தாவை நல்லா விரித்து வச்சுட்டு அது மேலே கொஞ்சம் தண்ணியை அப்ளை பண்ணிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றியே வச்சிடலாம். வச்சுட்டு அந்த பபுள் கம்மை கொஞ்சம் கையாலேயே உருட்டி எடுத்துட்டு அதே பபுள் கம்மை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும். முள்ளால் எடுப்பது போல் இந்த பபுள் கம்மை வச்சு நம்ம அந்த ஃபர்தாவில் பபுள் கம்மை நீக்க போகிறோம். இப்போ பார்த்தாலே தெரியும் எவ்வளவு அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க முடியுதுன்னு. கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த கம்மை எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. பரவாயில்லை, நம்ம ஃபர்தா வீணாக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்லைன்னு நான் எடுத்தேன். கண்டிப்பாக தண்ணி படாத இடத்துல நம்ம கம் வைக்கக்கூடாது, வச்சா திரும்ப ஒட்ட ஆரம்பிச்சிரும். அதனால் நல்லா தண்ணியை ஊற்றி கொஞ்சம் ஈரமாக இருக்கும்போது வச்சா தான் நம்மளால் ஈஸியாக எடுக்க முடியும், திரும்ப ஒட்டாது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு. கண்டிப்பாக இந்த ஐடியா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள்.